காட்ட முடியும். டைம் தானே சுத்தமாக முடிச்சிடறோம். 4 காரியம். ஒரு இன்னசென்ட், ஒரு சுவாபம் உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார்? விசுவாச நிலையிலே அழைத்துக் கொண்டு வருகிறார். ஒரு சந்தேகப்பட ஒரு ஆளை கர்த்தர் விசுவாச நிலைக்குள்ளே, ஒரு சந்தேகப்பட சுவாபம் உள்ள ஆளை கர்த்தர் விசுவாச நிலை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஒரு பலவீனமான உள்ள ஆளை, ஒரு பலவீனமான சுவாபம் உள்ள ஆளை கர்த்தர் விசுவாசம் அழைத்துக் கொண்டு வருகிறார். ஒரு துன்பப்படுத்துகிற, கடினப்படுத்துகிற, ஒரு உதைக்கக்கூடிய ஒரு கடினமான மனுஷன் உள்ள சுவாபம் உள்ள ஆளை கர்த்தர் என்ன செய்கிறார்? விசுவாச நிலைக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார். ஏன்னா கர்த்தர் 4 பேரை அறிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சுவாபத்தை அறிந்திருக்கிற பார்க்கிறோம். அந்த சுவாபத்தின்படியே அந்த கர்த்தர் கிரியை நடப்பித்து அவன் விசுவாச நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கையில துவக்கி வைக்கிறத பார்க்கிறோம். பின்பு அதே விசுவாச நிலையை கொண்டு அந்த ஜென்ம சுவாபத்தை மூடி அந்த விசுவாச நிலையை சிறப்படுத்த பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய கையில இருந்து என்ன தெரிந்து பாருங்க. இதுல என்ன பெரிய பாயிண்ட்ஸ் மட்டும் நான் முடிவரையா சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். தேவன் சுவாபத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் சுவாபத்தை அறிந்திருக்கக்கூடிய அந்த விசுவாச அந்த